ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா தான். இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபீஸ்லாம் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன். சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிளகா வத்தல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 கிலோ மிளகா எடுத்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு, இந்த ஒரு டூத் பிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சும் குத்தலாம். சில பேர் வீட்டில் முந்தி காலத்தில் கோனூசி வச்சு குத்துவாங்க. சும்மா லைட்டாக ஒரு உப்பு இறங்குறதுக்கு நம்ம ஒரு 5-6 ஓட்டை போட்டு விடணும். அதில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நல்ல உப்பு வந்து உள்ளே இன்ஜெக்ட் ஆகும். மோரும் உப்பும் அதில் உள்ளே போகணுன்றதுக்காக தான். 2 கிலோ மிளகாக்கு 100 கிராம் அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு நல்ல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணிங்க, இந்த பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா குலுக்கி விடணும். ஒரு 20 நிமிஷம் அடிபாகத்தை மறுபடியும் மேல் பாகத்தை மறுபடியும் அடியில் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா குழன்னு வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த ஆவி பறக்கிற மாதிரி கொதி வர ஒன்று ஆஃப் பண்ணிட்டோம்னா மிச்சம் அது வந்து அந்த சூட்லேயே வெந்துடும். ப்ளஸ் ஆற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆறணும். அந்த கேப்பில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மிளகாக்குள்ளே இந்த மோரோட தன்மை இறங்கும் போது அந்த பச்சை மிளகாவில் இருக்கக்கூடிய காரம் வந்து நல்லா குறைஞ்சிடும். நல்ல மணமாக இருக்கும். அந்த நெய் மணம் இருக்கும். வறுக்கும் போது வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த காலத்தில் நம்ம பாட்டி கையில் சாப்பிட்ட அந்த ஃபீல் அப்படியே பக்காவாக கிடைக்கும். இந்த சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிற ஃப்ளேவரோட அந்த அருமை புரியும். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எங்கேயாச்சும் ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்றப்போ 2 மிளகா கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்காது, அதிகமான உப்பாக இருக்கும் இல்லையா. வீட்டில் அளவான பதத்தோட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இது வந்து நல்ல ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அடித்து வச்ச மோரை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு தண்ணி வேணா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு வேணாலும் இந்த இடத்துல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன உப்போட அளவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா எந்த இடத்துலையும் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியிருக்கும். இல்லாட்டி இந்த 100 கிராம் உப்பே சரியானதாக இருந்துச்சு 2 கிலோ பச்சை மிளகாக்கு. நல்லா அழுத்தம் கொடுத்து மூடி வச்சுடுங்க. இது மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குற அளவுக்கு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் ஊறிச்சு இல்லையா. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு இந்த வடிகட்டுற கொலாண்டர் வச்சு நல்லா இதெல்லாம் வடித்து விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வடிகட்டும். அதுக்கப்புறம் நல்லா காயிற ஒரு வெயிலில் காலைல எந்திரிச்சு வந்து காஃபி போடுறப்ப வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 9 மணி 10 மணி வாக்குள்ள காய வைக்க ரெடி பண்ணிடலாம். நல்லா கீழே ஒரு துணியை விரிச்சிட்டு மாடியில் போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்லா பரசி விட்டுருங்க. ஒத்தையாக இருந்துச்சுன்னா வேகமாக காயும். ஃபஸ்ட்டு டே வந்து ஜஸ்ட் அதனுடைய ஈரப்பதம் மட்டும்தான் போயிருக்கும். மோரில் ஊற வச்சதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு அப்படியே தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு வாரம் காய வைக்கும் போது நல்லா வருன்னு வந்துடும். 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. அதுதான் இந்த வத்தலோட ஸ்பெஷல். இந்த இயர் போட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இதே வத்தல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலுமே நமக்கு அடுத்தடுத்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்மரில் ஏப்ரல் மேல பர்டிகுலராக நம்ம இந்த எல்லா ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதை தான் செஞ்சாங்க. ஸோ அதே மெத்தடு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு டே ஈவினிங் பாருங்கள், அதில் இருக்க மோர் தன்மை தான் போயிருக்கே தவிர ஈரப்பதமும் மிளகாவும் அப்படியே இருக்குது. பச்சை மிளகாய் இது வந்து டே 2. டே 2ல் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரைனஸ் ஆகிடுச்சு. ஆனாலுமே நான் என்ன பண்ணேன்னா மோர் வச்சு ஊற வச்சதுனால தொடர்ந்து ஒரு வாரம் வச்சு எடுத்தேங்க. அதுக்கப்புறமா அந்த மிளகாவை துணியிலேருந்து எடுத்து ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு ரெகுலராக காலையில் வெயில் அடிக்கும் போது எடுத்து வெளியில் வச்சுருது ஒரு 8 மணிக்கெலாம். அப்புறமா சாயந்தரமாக ஒரு வெயிலெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் மேகமாச்சுன்னா அதுக்கு மழை வரதுக்கு முன்னாடி எடுத்துருது. ஸோ தொடர்ந்து பார்த்தா இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட்டு வரப்போ வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். அப்படியே சூப்பர் கலரெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி தான் வலுவலுன்னு இருக்கும். மேற்கொண்டு ஒரு 2 நாள் எடுத்து வச்சு காய வச்சுட்டு, ஏன்னா மோர் சேர்த்ததுனால நான் வந்து எந்த வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாதுன்றதுனால கண்டினியூஸாக அதை காய வச்சு எடுத்துகிட்டு வறுத்து பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி நெய் மணக்கிற வாடை வீடு ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம எந்தெந்த சாதத்தோடலாம் பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தயிர் சாதம், கூழ். இப்போ சம்மரில் நிறைய கூழ் பண்ணுவாது. சாம்பார் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். இல்லாட்டி பெரிய சில்வர் சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.